செய்ததற்கு நன்றி. தற்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்கு தெலுங்கு தேசம் கட்சியானது ஆதரவு தெரிவித்திருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா தற்பொழுது தாக்கலாகி இருக்கிறது. தாக்கல் செய்யப்பட்ட உடனே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை முன்வைத்திருக்கின்றனர். பல்வேறு விமர்சனங்களையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சட்டமன்றத்திற்கான ஜனநாயகம் என்பது பாதிக்கப்படும் என்கிற ஒரு விஷயத்தையும், சட்டமன்றத்தினுடைய அதிகாரங்கள் குறைக்கப்படும் என்ற ஒரு விவகாரத்தையும் எதிர்க்கட்சிகள், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறார்கள். ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அறிமுகம் செய்யப்பட்டு அதை அவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் சில மசோதாக்கள், குறிப்பாக சில சட்டப்பிரிவுகள் மீதான திருத்தமானது மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒன்று, நாடாளுமன்றத்தினுடைய அவைக்காலம் தொடர்பான சட்டப்பிரிவு 83 திருத்துவதற்கான சூழலும் உருவாகும். குடியரசுத் தலைவர் அவைக்கலை மக்களவையை கலைப்பது தொடர்பான பிரிவு 85 மீதும் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி மூன்றாவதாக மாநிலத்தினுடைய பதவிக்காலம் தொடர்பான பிரிவு 172 சட்டமன்றம் அந்த விவகாரங்களும் இதில் திருத்தி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான்காவதாக மாநில சட்டமன்றங்களை கலைப்பது தொடர்பான சட்டப்பிரிவு 174 இதில் இந்த மசோதா மூலமாக திருத்தி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாநிலங்களினுடைய குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவது தொடர்பான சட்டப்பிரிவு 356 ஆகியவற்றில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான ஒரு சூழலானது இந்த ஒரே ஒரே தேர்தல் மசோதாவினுடைய தாக்கல் மூலமாக உருவாக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் செயல்படுத்தப்பட்டால் அரசாங்கங்கள் என்ன மாதிரியான திட்டங்களுக்குள் இறங்கும் என்ற ஒரு விஷயமும், ஒரே நேரத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட வேண்டிய ஒரு சூழலானது உருவாகும். அதாவது முதற்கட்டமாக மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்படும் என்றும், இரண்டாவது கட்டமாக பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி அமைப்புகளுக்கான உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நடைமுறைக்கு வந்தால் இந்த 2 விஷயங்கள், அதாவது நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களுக்கான தேர்தல் ஒரு கட்டமாகவும், இரண்டாவது கட்டமாக நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான தேர்தலானது நடத்தப்படும். இரண்டாம் கட்ட தேர்தல் முதல் பொது தேர்தல் முடிய 100 நாட்களுக்குள் இந்த விவகாரங்கள், இந்த தேர்தல் எல்லாம் நடத்தி முடிக்குவதற்கான ஒரு சூழலானது உருவாகி இருக்கிறது. அனைத்து தேர்தல்களும் பொதுவான வாக்காளர் பட்டியல் இருக்கும் என்றும், நாடு முழுவதும் விரிவான பிரச்சாரம் நடக்கும் என்றும், இதனால் 5 வருடத்திற்கு ஒரு முறை அந்த ஒரு 3 மாத கால இடைவேளைக்குள் 2 கட்டங்களாக ஒரே மொத்தமாக, குறிப்பாக நாடாளுமன்றம், சட்டமன்றம், கிராமப்புற, நகர்ப்புற பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல் நடத்தி முடிப்பதற்கான சூழலானது தற்போது உருவாகி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அமல்படுத்தப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டால் உருவாகும். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் தராஷ் ஷியாம் இணைந்திருக்கிறார். தராஷ் ஷியாம், நேற்றுக்கு நாம் கேள்வி நேர விவாத நிகழ்ச்சியிலேயே இந்த விவகாரம் குறித்து விரிவாக பேசியிருந்தோம். நீங்களும் உங்களுடைய ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிளை நீங்க முன்வைத்தீங்க. தற்பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்புக்கான தார்மீகமான நியாயம் இருக்கிறதா? இது எதிர்கட்சிகளின் எதிர்ப்பிலே அச்சம் தெரிகிறது, அப்படி எடுத்துக்கொள்ளலாம். காரணம், பிக்சட் டேர்ம், பிளெக்சிபிள் டேர்ம் ரெண்டுலயே நிறைய நன்மைகள் இருக்கு, தீமைகளும் இருக்கு. இப்போ நம்ம ஏன் முதல்ல பிக்சட் டேர்மை ஒத்துக்கிட்டோம்னா, அதாவது நம்ம சுதந்திரம் ஆகி நம்மளோட அரசியல் சாசனத்தை அமைக்கும் போது பிக்சட் டேர்ம் அப்படிங்கிறதுக்கும் பிளெக்சிபிள் டேர்முக்கு இடையில உள்ள வித்தியாசத்துல, பிக்சட் டேர்ம்னா மக்களுக்கு ரெஸ்பான்சிவா இருக்காது. இதான் அதுல இருக்க பாயிண்ட்டுங்க. ஸ்டெபிலிட்டி, ஸ்திரத்தன்மை முக்கியமா, பொறுப்புடைமை முக்கியமா? வெறும் ஸ்திரத்தன்மைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா பொறுப்புடைமைக்கு முக்கியத்துவம் இருக்காது. அதனால பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபு அதன்படி 5 வருடம் 4 வருடம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. எலெக்ஷன் எப்ப தேவைப்படுதோ அப்ப நடத்தட்டும். ஏன்னா மக்களுக்கு அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இவ்வளவுதான் இதுல அடிப்படை. மற்றபடி பிக்சட் டேர்ம் 5 வருஷம் 4 வருஷம் இதுல நன்மை இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்தியா மாதிரி இவ்வளவு பெரிய நாடு, இந்த நாட்டுல இவ்வளவு பெரிய கால மாறுதல்கள் இருக்கு. ஒரு மாநிலத்துல பெரிய அளவுக்கு மழை சேதம் ஏற்படுது, இன்னொரு மாநிலத்துல ஒண்ணுமே ஏற்படாது. அப்போ இயல்பாகவே இந்தியா முழுவதும் ஒரே நேரத்துல தேர்தல் நடத்துவது நம்மளோட கால சூழல்ல கூட இது பொருந்தி வராது. ஆனால் இப்ப இவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி இல்ல, அது எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட அரசியல் சாசனத்தை திருத்துகிற மசோதா. அப்போ அறிமுக ஸ்டேஜ்ல மசோதாவை சிம்பிள் மெஜாரிட்டியை வச்சு அறிமுகம் பண்ணலாம். ஆனால் அதை மீண்டும் கண்டிப்பாக ஜேபிசிக்கு தான் அனுப்ப வேண்டியது வரும். அந்த இடத்துல டிஆர் பாலுவோட கருத்து தான் சரியான கருத்து. இதை நிச்சயமாக பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும், அனுப்பத்தான் செய்வார்கள் என்பது எனது பார்வை. இனிப்பிலிருந்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி தராஷ் ஷியாம்.